எல்லோருக்குமே வணக்கம். தொடர்ச்சியாக இந்த வெள்ள நிவாரண பணிகள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. இன்றைய நாளில் ஒரு வெற்றிகரமாக இந்த ஒரு நிவாரண பணி இப்போ நிறைவுக்கு வருது. தொடர்ச்சியாக இப்போ இன்னும் இருக்கிற பொதிகள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 97 பொதிகள் இருக்குது. அந்த 97 பொதிகளில் வட்டாப்பளை அண்டிய பகுதிகளில் இந்த வட்டாப்பளை பகுதியில் நிற்கிறோம். இங்கே இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மக்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு நாங்கள் இந்த பொதிகளை வந்து கொடுக்க போகிறோம். உண்மையிலேயே தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் புதுக்குடிப்பு பகுதிகளையும் கொடுத்த அந்த வீடியோக்களும் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவும் வந்து உண்மையிலேயே ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிகளுக்கு நிறைய பேருக்கு நாங்கள் இதை கொடுக்குறதில்ல ரொம்பவே சந்தோஷம். இந்த உதவியை வழங்கின உள்ளங்களுக்கு நாங்கள் எத்தனை தடவைக்கு மேலே நன்றி சொன்னாலும் உண்மையிலேயே போதாது. இந்த இடங்களெல்லாம் வந்து பாருங்கள், இப்போவும் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதிகமாக இந்த பனை மரங்கள் எல்லாம் முல்லைத்தீவில் வெட்டாப்பளை பகுதிகளில் இந்த பனை மரம் தென்னை மரங்கள் எல்லாம் அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடிய இங்கே பாருங்கள், இந்த இடங்களை பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு எல்லாமே அதிகமாக பார்த்த இடங்கள்லாம். ஆனால் இப்போ பார்க்க கொஞ்சம் புதுசாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. முடியுதா பொதியெல்லாம் முடியுது, இன்னொரு 97 பொதிகள்லாம் இருக்குது பாருங்க. என்ன சரியா சரியா வெயிலா கிடக்கு. வந்தீங்கன்னா ஓகே நீங்கள் எடுக்கலாம். என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? ஜெனி போஸ். ஓ உங்களோட ரன்குமார் கவிதா கஞ்சலிங்கம் செல்வராசா கணவதி செல்வராசா சிவகுமார் பாதிக்கப்பட்டீங்களா? ஆண்டி ரத்னசாமி கணேஷ் கணேஷ் நீக்கா செல்வமணி கோதாசன் கோதாசன் பாருங்க. உங்களோட என்ன பேர்? என்ன சாமணி? சரி நீங்கள் தாமரை செல்விய நீங்களா? அரியகுட்டி தாமணி ரத்னலிங்கம் செல்வநாயம் ராயஸ்வரி அவர் காய்ச்சலாம் பவானினிக்கா சசிகுமார் ஜெகநாதன் தங்கத்துல ஜெகநாதனாமா ராஜேஸ்வரி வனிதா. அதான் நீங்க 3 பேருக்கு இந்த பொருட்கள் வந்து எல்லாமே வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து இங்க மழையினால பாதிக்கப்பட்ட கஷ்டப்படுற ஆட்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் இதை கொடுக்குறோம். சரியா சரி சரி செந்திரிக்காரி வாங்கிட்டியா வெள்ள கதை ஓகே. வணக்கம்.
வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பட்டாப்புலேண்ணே. வட்டாப்புல பல்லவழி பொதுநோக்கு மண்டபம். ஓகே, அந்த இடத்துல நிற்கிறோம். இப்போ என்ன பிரச்சனை, இந்த பொதிகளை வந்து உங்களுக்கு நாங்கள் இப்போ தந்திருக்கிறோம். இந்த பொதிகளை தந்தது வந்து நாங்கள் இல்லை, நாங்கள் தாரது இருந்தாலும் அதுக்கான நிதி உதவி வந்து புலம்பெயர் தேசத்துக்கு எங்களுடைய உறவுகள் தந்திருக்கிறோம். அவையாருக்கு நன்றி சொல்கிறேன் நாங்கள். இப்போ என்ன சொல்கிறீங்க இப்போ இதை? இப்போ என்னென்னு சொன்னால் எங்கள் மக்கள் இப்படி நம்மளை வெள்ளத்தில் இப்போ பாதிச்சிருக்க இந்த உதவியாக செய்த புலம்பெயர் எங்கள் உறவுகளுக்கு முதற்கால் வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும். மேலும் அதை புலம்பெயர் உறவுகள் கொடுத்ததை வெகு சீக்கிரமாக எங்கள் முன்னர் கொண்டு சேர்த்து நமது சகோதரர்களுக்கும் வாகனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிமேல் மனத்தங்களில் மேலும் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று கேட்டு திரும்பவும் புலம்பெயர் தேசம் எங்கள் சகோதரங்கள் வரைக்கும் நன்றி சொல்கிறோம். சரி, ஓகே ஓகே ஓகே. நாங்கள் இப்போ பட்டாப்புல பொதிகள் வந்து கொடுத்துட்டு ஏனைய பட்டாப்புல 50 பொதிகள்லாம் கொடுத்துனாங்க. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பிலக்குடியிருப்பு என்ற ஒரு பகுதியில் நிற்கிறோம். இதுவும் ஒரு கிராம பகுதிகள்லாம் அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன குடிசை வீடுகள் அதெல்லாம் நல்லா இருக்குது. பிலக்குடியிருப்பில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இது 35 கொடுக்க போகிறேன். 35 கொடுக்க போகிறோம். மொத்தமாக 97 இருந்தது, வட்டாப்புலையில் 50 கொடுத்தாச்சு. இந்த பகுதியில் 35 பொதிகள் வந்து கொடுக்க போகிறோம். பாருங்கள், எல்லாமே கூட குடிசை வீடுகள், இந்த ஓலைகள், பனை ஓலையில் வேலிகள்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல மக்கள் நிற்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 35 பொதிகள் வந்து கொடுக்க போகிறோம். பிலக்குடியிருப்பு பகுதியில் இந்த இடங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பனை ஓலை வேலிகள் வீடுகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இயற்கையோடு சேர்ந்த பகுதியாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த பகுதிகள் அதிகம் வயல் பகுதிகளாக இருக்குது பாருங்கள். இதில் மக்கள் நிற்கிறாங்க. ஒரு 35 குடும்பத்துக்கு இதில் கொடுக்க போகிறோம். வந்தாக்களை கொடு பிரயோஜனம் கொடு. ஓகே தாங்க இப்போ பார்த்து ஓகே ஓகே. பேரளி நக்கட கடக்கணும் வாங்க, வந்தீங்கன்னா அப்படியே பண்ணிட்டு போகலாம். கொடு. ஆமாம் வாங்க. மற்றாக்கள் பேரளி நக்கட கடக்கணும் வாங்க. வாங்க, உங்களுக்கு 2 ஏன் இம்மா கொடுங்க 2 பிரச்சனை. இங்கே லக்கானே கொடு, இங்கே லக்கானே கொடு. ஹலோ, என்ன பேர் உங்களுக்கு? ஹலோ, என்ன பேர்? ஓடுதா? இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்கு பாருங்க. இதான் முன்பள்ளி பாருங்க. அப்படி இதுக்கடை விளையாடுறீங்க டேய். இங்கே பாருங்க விளையாட்டை பாருங்க. கொஞ்சம் புல்லெல்லாம் வளர்ந்து கொஞ்சம் நீட் பண்ணினா பிள்ளைகள் ஓடி தெரிஞ்சு விளையாட கொஞ்சம் உதவியாக இருக்கும் நினைக்கிறேன். ஒன்றும் செய்ய இருக்கு. ஓகே. கொடு கொடு. கொடு. ஓகே, இந்த 5000 ரூபா வர அங்கே அவரு கொடு. சரி கொடு. ஓகே. அம்மா தொண்டையெல்லாம் கட்டி போடுதுடா. அக்கா வாங்க. 35 கிடக்குது. இன்னும் கொஞ்சம் அப்புறம் என்ன சண்டை பிடிக்கிறீங்க எல்லாரும்? வாங்க பேர் பதிஞ்சா வாங்க டக்குனு வாங்க. பேர் பதிஞ்சாக்கள் வாங்க. ஓகே. தம்பி கொடு. தம்பி வைக்கப்படுறான். வணக்கம். இந்த பொதிகள் வந்து இப்போ 35 பொதிகள் உங்களோட ஊருக்கு தந்து. என்ன ஊருன்ற பேர்? புலக்குடியிருப்பு. ஓகே. இந்த பகுதியில் அந்த உதவி வந்து வெளிநாட்டுக்காரர் காசு அனுப்பி நாங்கள் செஞ்சாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவங்களுக்கு இந்த பொதி தந்த அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றியா? வேறு ஒன்றும் சொல்ல விரும்பலையா? சரியாம்மா. ஓகே. சரியா? ஓகே. இதான் உங்களோட வீடு? சரியா? ஓகே.
ஓகே. மற்றா போல் கடற்கரை பகுதியில் இதில் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு இதில் ஒரு 12 பொதி வந்து மிஞ்சி இருக்குது. அதை இப்போ கொடுக்குறோம். வாங்க வாங்க வாங்க. 400 பொதிகளில் இப்போ எஞ்சி இருக்கிற 12 பொதிகளில் இப்போ கொடுக்குறோம். அவ்வளோ அதுதான். ம் அக்கா அக்கா கொடு. ஓகே 3 இருக்கு. யாருக்கு லிஸ்ட் தானே லிஸ்ட்டு? கயன் பேர் இல்லை யாரு கயன் அது முன்னே அல சொல்லுமா அதில் முன்னுக்காடு அடியில் விட முறை என்ன இல்லை விட முறை காலுக்கு நைட் வை. ஓகே 400 பொதிகளில் இன்னும் ஒரு 3 பொதிகள் அது அவருடைய வீடுகளுக்கு கொண்டே கொடுக்க போகிறோம். இன்றைய நாளில் சிறப்பாக இந்த பணி வட்டாப்புலை கடற்கரை பகுதியில் நிறைவடைஞ்சிருக்குது. இதில் ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது.